இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் கேமராவில் வந்து vlog ட்ரை பண்ணுறேன். இது வரைக்கும் மொபைலில் தான் எடுத்துகிட்டு இருந்தேன். கேமரா வந்து ஃபோட்டோகிராஃப்ஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி வீடியோவுக்கு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா வந்து அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி குவாலிட்டி நல்லாயிருக்கு. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்களே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கேமராலேயே வந்து நான் கன்டினியூ பண்ணட்டுமா இல்லை மொபைல்லேயே கன்டினியூ பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மறக்காமல். ஸோ ஹலோ கைஸ், பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இன்றைக்கி கோயம்புத்தூரில் இருக்கேன். ஸோ இங்கே டிஎன்எஸ்டிசியில் புதுசாக வந்து ஒரு ரெட் பஸ் போட்டிருக்காங்க. இது வந்து டாட்டா சேஸில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பஸ்ஸை தான் வந்து நான் இன்றைக்கி ரிவ்யூ பண்ண வந்தேன். ஸோ இது ஒரு ட்ராவல் ரிவ்யூவாக இருக்காது, பிகாஸ் இது வந்து ஒரு டவுன் பஸ்ஸு. ஸோ நம்மளால் ரொம்ப லாங் வந்து வீடியோ எடுக்க முடியாது. ஸோ அதனால் ஒரு ஓவர்வியூ வீடியோ மாதிரி தான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பஸ்ஸோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே உங்களுக்கு காட்டியிருக்கேன். இது வந்து பெஸ்ட்டு கோச் வந்து பாடி பில்ட் பண்ணியிருக்காங்க டாட்டா சேஸஸில். ரொம்ப நல்லா தான் இருக்குது. இன்டீரியர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க, ஓகே தான். இது வந்து என்ன ரூட்னு பார்த்தீங்கன்னா 11, அதாவது கணுவாய் டு ரயில் நிலையம் போகிற பஸ்ஸு. நல்லா இருக்குது, எல்லாமே ஓகே தான். எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கங்கிறது தான் விஷயம். பார்ப்போம் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு. இப்போ பஸ்ஸோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், வாங்க கைஸ். ஸோ ஹலோ கைஸ், பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இன்றைக்கி டிஎன்எஸ்டிசி கோயம்புத்தூரோட ரெட் பஸ் ரிவ்யூ பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக அது வந்து ஒரு டாட்டா பஸ்ஸு. பஸ்ஸில் நான் ட்ராவல் பண்ணல, பட் ஸ்டார்ட் பண்ணோன்னா ஒரு வைப்ரேஷன் ஏறிச்சு பாருங்கள், அப்படியே கார்லேருந்து உடம்பு ஃபுல்லாக. அதுதான் வந்து டாட்டா ஃபேன்ஸ் யாரும் கோச்சிக்க வேணாம். அப்படி தான் இருந்துச்சு. லோக்கலில் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஓகே, பட் வந்து நீங்கள் தீபாவளி அந்த டைம்லலாம் ஸ்பெஷல் பஸ்ன்னு மதுரைக்கு போடுவாங்க அந்த பஸ்ஸை. ஸோ அப்போல்லாம் அந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறவங்க நிலமை யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்குங்க. கொஞ்சம் கஷ்டம்தான். அண்டு மற்றபடி எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. இன்டீரியர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த
கை பிடிக்கிறதுலாம் கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணியிருந்தாங்க. அண்ட் வந்து அலர்ட் சுவிட்ச் அந்த மாதிரி 2-3 கொடுத்துருந்தாங்க. ஆட்டோமேட்டிக் டோர் லாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே நார்மலாக எம்டிசியில் கொடுத்துருக்கதே தான். மற்றபடி எதுவும் ரொம்ப ஸ்பெஷலாலாம் இல்லை. அங்கே இருக்க அதே எம்டிசி பஸ் தான். இது வந்து டிஎன்எஸ்சி கோயம்புத்தூராக கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ ஓகே கைஸ், தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். அண்ட் வீடியோஸ் நிறைய இருக்குது, ஒன்றா அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். பர் வீக்குக்கு 3 வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you next video.